பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டு நடத்தின தேவன் இனிமேல் நம்மை நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில், இந்த 40 நாட்களாக நம்ம தொடர்ந்து சுவிசேஷ பாடங்களில், சுவிசேஷங்களில் அருமை இரட்சகராக இயேசு ராஜா எழுப்பின இந்த 40 கேள்விகளை மையப்படுத்தி 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம். நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களிடத்தில் ஆண்டவர் இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? என்னிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அதை தான் நம்ம கர்த்தருடைய நாமத்தில் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தியானிக்க விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே 39ஆம் வசனம், உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். நீங்கள் அழுகிறது என்ன? நீங்கள் சந்தடி பண்ணி அல்லது சஞ்சலப்பட்டு அல்லது சலசலப்போடு கர்த்தருடைய பிள்ளைகளே அழுகிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அங்கு ஏற்கனவே பிள்ளை மரித்து போய்விட்டாள் என்ற தகவல் இயேசு அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த ஜெபாலய தலைவனுடைய வீட்டுக்கு போகிற வழியிலேயே அந்த தகவல் பரிமாறப்பட்டு விட்டது. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து விட்டாள் என்ற செய்தி கேட்டது. அதனால தான் மரித்து போன சடலத்தின் அருகே அவர்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை பாருங்கள், நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? இவள் மரிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறாள், நித்திரையாயிருக்கிறாள், தூங்கி கொண்டிருக்கிறாள். நீங்கள் அழுகிறது என்ன? இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதாயிலும் ஒரு காரணத்தை முன்னிட்டு நீங்கள் அழுது கொண்டிருக்கக்கூடும். ஏதாயிலும் உங்கள் அழுகைக்கு, உங்கள் கண்ணீருக்கு, உங்கள் வியாகுலத்துக்கு சரியா ஏதாயிலும் ஒரு ரீசன் இருக்கும். இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் அழுகையை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஏன் அழுகிறீர்கள்? ஏன் அழுகிறீர்கள்? உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உங்கள் துக்கத்தை மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால் நீங்கள் சந்தடி பண்ணி சலசலப்போடு நீங்கள் அழாதீங்க. நீங்கள் அழுகிறது என்ன? அவள் நித்திரையாய் இருக்கிறாள். ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி பேசுகிறார் என்று பாருங்க. நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ அல்லது பிள்ளைகளை குறித்து நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தாரை நினைத்தோ, வருமானத்தை நினைத்தோ, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை குறித்தோ அல்லது ஏதாயில் இழப்பை குறித்தோ நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்து அழுது கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பது போல இந்த வசனம் இருக்கிறது. ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் உங்கள் கண்ணீரை துடைக்கவும் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இந்த இடத்துல, இந்த வசனத்தின்படி நான் சொல்கிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதனால் உங்கள் கவலைகளை ஆண்டவர் மேலே வைங்க. அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்கள் கவலைகள்லாம் மனுஷன் மேலே வைக்காதீங்க. அவன் இன்னும் கொஞ்சம் அதிக பாரத்தை உங்கள் மேலே வைப்பான். ஆனால் கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவரே உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் ஆண்டவரே 38, 39 வசனத்தின்படி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என் மகள் மரித்து விட்டாள். இயேசுவை, நீர் சொன்னீர் அவர் மரிக்கவில்லை என்று. ஆண்டவரே, இப்பொழுது யார் யாரெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் கண்ணீர் வடித்து சஞ்சலப்பட்டு இந்த செய்தியை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தால்
வந்தால் அவர்களுடைய கண்ணீரை உடனே நீர் துடைப்பீராகப்பா. அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. இந்த ஜெபத்தை கேட்டு நீர் பதில் அளிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பலப்படுத்திட்டாரு. கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க. மீண்டும் நாளைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்பதை நான் இன்றைக்கே சொல்கிறேன். இந்த குறுஞ்செய்தியை நீங்கள் பிறருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை லிங்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.